எந்த சீரம் யூஸ் பண்ணலாம், நம்ம ஸ்கின்ல எது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் ஒவ்வொன்று தேவைப்படும். இது காமனாக வந்து நீங்கள் எல்லாம் காலையில் இதை யூஸ் பண்ணுங்க, எல்லாரும் ராத்திரி இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ முக்கியமாக வந்து நம்ம டயட்டும் நம்ம லைஃப் ஸ்டைலும் நல்லா இருக்கா அப்படிங்கிறது தான் நீங்கள் செக் பண்ண. அதெல்லாம் தான் நம்ம கையில் இருக்குது. நாட் டு ஸ்டார்ட் அ மெடிகேஷன் ஆன் ஆர் ஓன். ராத்திரி யூஸ் பண்ணுற சீரமாக காலையில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது சிவியர் டேமேஜ், அதுவும் நம்ம ஊருக்கு நம்ம விதமான ஸ்கின்னுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப சேஃபானது அப்படின்னு பார்த்தா ஹைலரானிக் ஆசிட் சீரம்ஸ், தே ஆர் ஓகே. அதுவுமே வந்து ஏதாவது காஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், ட்ரை ஸ்கின்ல போய் ஹைலரானிக் ஆசிடை போட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இருக்க மாய்ஸ்சரையும் உறிஞ்சி ரொம்ப ட்ரைனஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃபான ஒரு சீரம் கூட. வைட்டமின் சி வந்து என்ன கேட்டால் சம்மரில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட், சின்ன பீலிங்கும் சின்ன இரிட்டேஷனும் இருக்கிற தன்மை இருக்குது. நைட் ரெட்டினால் பேஸ் சீரம்ஸ் அதெல்லாம் இருக்கிறத நைட்டு தான் யூஸ் பண்ணணும். எடுத்தோடனே வந்து ஒரு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் போனீங்க அப்படின்னா we will be left with sensitive skin and burns. So it is better வீக்லி ஒன்ஸ்லேருந்து ஆரம்பித்து படிப்படியாக வீக்லி ட்வைஸ் த்ரைஸ்ன்னு கொண்டு போகிறது. நிறைய பேஷண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி லாட் ஆஃப் பேர் தெரியாத, பர்சன்டேஜ் தெரியாத, இன்க்ரீடியன்ட் என்ன லிஸ்ட்டுனே தெரியாத சின்ன சின்ன டப்பியில் வந்து ஆன்லைனில் 5000 6000 கொடுத்து வாங்கிடுறாங்க. தே ப்ராமிஸ் அ லாட் ஆஃப். ஆல்வேஸ் மேக் ஷூர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கிற ஒரு ஃபுல் கம்ப்ளீட் இது இருக்கணும். ஹாவ் அன் ஒப்பீனியன் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட். டோன்ட் டேக் அ ரிஸ்க். டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரெண்ட் அப்படிதான். நிறைய சோஷியல் மீடியா இன்ஃபர்மேஷன்ஸ் கன்சியூம் பண்ணும்போது நமக்கே ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு இமோஷன்ஸ் தான். இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களே, இவ்வளோ விஷயங்கள் தன்னை பார்த்துக்கிறதுக்கு பண்ணுறாங்க, நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. ஹலோ டாக்டர். வணக்கம். எஸ். ஸோ இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக் தான். ஸோ என்னன்னா சீரம் அப்படின்னாலே ஃபேஸ் சீரம். எல்லா வகையான ஃபேஸ் சீரமும் இருக்குது. மார்க்கெட்டில் போய் நம்மளே பார்த்து ஒரு பிராண்டின் வாங்குறதும் இருக்குது, ஒரு டாக்டர்கிட்டே நம்ம வாங்குறதுக்கும் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சீரம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒய் இஸ் இட் வெரி ரொம்ப ஒரு ட்ரெண்டிங், இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு க்ரீமுக்கும் சீரமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஏன் அப்போ க்ரீமே போட்டுட்டு போகலாமே அப்படின்ட்டு. சில ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. ஸோ க்ரீம் இருக்குது, ஜெல் இருக்குது, லோஷன் இருக்குது, அது மாதிரி சீரம் இருக்குது. ஸோ எப்படி மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ சீரமில் என்ன அப்படின்னா தண்ணி போல் இருக்கும், ரொம்ப வாட்ரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். லோஷனும் கிட்டத்தட்ட அப்படி தானே அப்படின்னா, இல்லை ஜெல் அப்படி தானே அப்படின்னா, ஜெல் வந்து இந்த வாட்ரி போல் இருக்கும். பட் இந்த சீரமில் என்ன, ஜெல்லுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த பார்ட்டிகல் சைஸ் வந்து இன்னும் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற இப்போ ஒரு வைட்டமின் சி அப்படின்னா, வைட்டமின் சி ஆக்டிவ் காம்பனன்ட் வந்து ரொம்ப மைக்ரோனைஸ்டாக, ரொம்ப சீக்கிரமாக ஸ்கின்ல போட்ட உடனே ஸ்கின் உறிஞ்சிக்கிற மாதிரி. ஸோ அந்த பெனிட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ சீரம்னாலே ஒரு பொட்டென்ட்டான ஒரு நியூக்ளியர் பாம் மாதிரி, ஒரு கொஞ்சோண்டு எடுத்தால் போதும், அதோடைய மொத்த பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். நமக்கு என்ன தேவையோ அது வந்து ஸ்கின்ல சீக்கிரம் அப்சர்வ் ஆகிற தன்மை இருக்கும். ஸோ அதுதான் இந்த சீரமோட தனித்துவமே. ஸோ நமக்கு இப்போ ஃபைனலி கம்மிங் ஒய் இஸ் எந்த சீரம் யூஸ் பண்ணலாம், நம்ம ஸ்கின்ல எது அப்படின்னா நிறைய விதமான சீரம்ஸ் இருக்குது. வைட்டமின் சி வந்து ரொம்ப பாப்புலர். அடுத்து வந்து ஹைலரானிக் ஆசிட், அப்புறம் நயசினமைட், இது மாதிரி நிறைய சீரம்ஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் ஒவ்வொன்று தேவைப்படும். இது காமனாக வந்து நீங்கள் எல்லாம் காலையில் இதை யூஸ் பண்ணுங்க, எல்லாரும் ராத்திரி இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ உங்கள் ஸ்கின்னுக்கும் என் ஸ்கின்னுக்கும் நான் வந்து ஆன் மெச்சூர்ட் சைடு இருக்கனால எனக்கு வந்து ஏதாவது ஹைட்ரேட்டிங்காக இருக்கலாம். யூஆர் ஆன் ஏ யங்கர் சைட் இருக்கனால உங்களுக்கு ஒரு பிரைட்னிங்கோ, நீங்கள் வெளியே நிறைய போகிறோம், உங்களுக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் பேஸ்டோ அந்த மாதிரி சீரம்ஸ் இருக்கலாம். ஸோ இட் டோட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின் டைப்பும் அந்த நேரத்துக்கு உங்கள் ஸ்கின் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ நார்மலாக நம்ம போய் பிராண்ட் வாங்குறோம் அப்படின்னா எல்லாருக்குமே இப்போ வந்து இந்த ஆசிட் இருக்கா, இது இருக்கா, நயாசினமைட் இருக்கா, இதை பார்த்து நான் வாங்குறேன் அப்படின்னு தான் வாங்கணும் தவிர்த்து. பட் எதெல்லாம் நம்ம அண்டர்கோ பண்ணி இதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும்னா என்னெல்லாம் இருக்கணும் ஒரு சீரம்ல? நீங்கள் என்ன பொதுவாக இருந்து ஓவர் த கவுண்டர் வாங்கணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வாங்கணும். ஓகே, அது நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட அதுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நல்லா கிளென்ஸ் பண்ணா, ஒரு ஆக்னேனா ஆக்னே பேஸ்ட் கொஞ்சம் சாலிசிலிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட் அது மாதிரி இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னொன்று வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். நம்ம இப்போ சம்மருக்கு வந்து ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசரும் ஒரு
ரொம்ப க்ரீமியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டராக இருக்கிற மாய்ஸ்சரைசர் போடணும். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சன்ஸ்க்ரீனோட க்ரைட்டீரியாஸ். ஸோ அதெல்லாம் இருக்குதான். இவ்வளோ தான் நம்மளுடைய வேல்யூ ஓவர் த கவுண்டர். இப்போ சீரமோ இல்லை ஒரு ரெட்டினாலோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து நீங்களே எடுத்துகிட்டு போய் ஓவர் த கவுண்டர் வாங்குறது இஸ் நாட் அ குட் திங். இதையும் தாண்டி நான் சீரம் யூஸ் பண்ணியே ஆகணும், எனக்கு வந்து அது மேக்ஸ் மீ ஃபீல் குட் அப்படின்னா ரொம்ப சேஃபானது அப்படின்னு பார்த்தா ஹைலரானிக் ஆசிட் சீரம்ஸ் தே ஆர் ஓகே. ஏன் அதுவுமே வந்து ஏதாவது காஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், ஹைலரானிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடி, அதாவது நம்ம ஸ்கின்ல இருக்க வாட்டரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா ப்ளம்ப் ஆக்கும். ஸோ அந்த ப்ளம்ப் ஆக்கும்போது தான் வந்து ஸ்கின் வந்து நல்லா அப்படியே ஒரு ஷைனியாக க்ளோயிங்காக கிடைக்கிறது வந்து அந்த ஹைட்ரேஷன்னால தான். இது போய் ஸ்கின்ல இருக்க மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கின்ல மாய்ஸ்சர் இருக்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு ட்ரை ஸ்கின்ல போய் ஹைலரானிக் ஆசிடை போட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இருக்க மாய்ஸ்சரையும் உறிஞ்சி ரொம்ப ட்ரைனஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃபான ஒரு சீரம் கூட நமக்கு அகேன்ஸ்ட் ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் வை ஒன்ஸ் யூ ஆல்வேஸ் கோ கெட் யுவர் ஸ்கின் வந்து அசஸ்ட் என்ன தேவை அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஒரு ஹைட்ரேஷனுக்கு ஹைலரானிக் ஆசிட் யூஸ் பண்ணிக்கலாம். வைட்டமின் சி வந்து என்ன கேட்டால் சம்மரில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட், சின்ன பீலிங்கும் சின்ன இரிட்டேஷனும் இருக்கிற தன்மை இருக்குது. ஸோ நைஸ்னமைட் இஸ் குவைட் சேஃப். நீங்கள் எதோட வேணால் கம்பைன் பண்ணிக்கலாம். உங்கள் மாய்ஸ்சரைசர்ஸோட அந்த நைட் உங்கள் இதோட க்ரீம்ஸோட கம்பைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேஃபாக. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் இல்லாத சீரம்ஸ். ஓகே. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் ஒரு சீரம் இருக்குது, நைட் ஒரு சீரம் இருக்குது. இதை நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி யூஸ் பண்ணுங்கள், இதை வந்து நைட் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிஜமாவே ஒர்க் ஆகுமா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். டெஃபினட்டாக சீரம் இவ்வளோ நேரம் பேசினதே என்ன, இட் இஸ் அ வெரி பொட்டென்ட்டான ஒரு இதுன்னு தான் பேசுகிறோம். ஸோ சீரம் யூஸ் பண்ணுறது இஸ் அ குட் திங். பட் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரியணும். அதுதான் இப்போ தலைவலி மாத்திரை போடணும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ மார்னிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுற சீரம்ஸை மார்னிங்ஸ் யூஸ் பண்ணலாம். நைட் ரெட்டினால் பேஸ் சீரம்ஸ் அதெல்லாம் இருக்கிறத நைட்டு தான் யூஸ் பண்ணணும், மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் பிகாஸ் அது ஒரு பர்பஸ்க்காக தான் மார்னிங் அண்ட் நைட்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ நைட் யூஸ் பண்ணுற சீரம்ஸ் வந்து சன்னில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கலாம். ரொம்ப சன்லைட்டை வந்து நமக்கு பட வச்சு நம்மளோட ஸ்கின்னை வந்து பேர்ன் ஆகுறதுக்கும் பிக்மெண்ட் ஆகுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சீரம்ஸ் வந்து அப்போ எப்படி யூஸ் பண்ணணும்? வாஷ் யோர் ஃபேஸ் அண்ட் ஆல்வேஸ் யூஸ் த சீரம் பிஃபோர் யோர் மாய்ஸ்சரைசர். ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் யோர் ஸ்கின் கேர் லேயரிங்கே வந்து எது ரொம்ப தண்ணியாக இருக்கோ அதுதான் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அடுத்து ஜெல், அப்புறம் க்ரீம், அப்படி தான் வந்து லேயர் பண்ணிட்டு போகணும். ஓகே. ஸோ யோர் சன்ஸ்க்ரீன் கம்ஸ் அட் த லாஸ்ட். மேக்கப் நீங்கள் போடலைன்னா தட் வில் பி யோர் சன்ஸ்க்ரீன். அதுக்கு மேலே வந்து ஒரு பவுடர் டேப் பண்ணலாம் டு கீப் இட் இது. ஸோ நைட்ஸில் வந்து பெரும்பாலான டைம் வந்து ரெட்டினால் தான் ரொம்ப நைட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ ரெட்டினால் வந்து இட் இஸ் பெட்டர் டு யூஸ் த லோவஸ்ட் பர்சன்டேஜ். எடுத்தோடனே வந்து ஒரு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் போனீங்க அப்படின்னா வி வில் பி லெஃப்ட் வித் சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் பர்ன்ஸ் தான். ஸோ இட் இஸ் பெட்டர் வீக்லி ஒன்ஸ்லேருந்து ஆரம்பித்து படிப்படியாக வீக்லி ட்வைஸ் த்ரைஸ்ன்னு கொண்டு போகிறது பெட்டர். ஸோ கண்டிப்பாக ரைட்டான முறையில் ரைட்டான சீரம் வந்து யூஸ் பண்ணிங்க, அந்த அளவும் கரெக்டாக இருந்ததுன்னா இட்ஸ் அ வெரி வெரி பொட்டன்ட் இன்க்ரீடியன்ட் அண்ட் இட் வில் டெஃபினெட்லி ஒர்க் ஆன் யூ. எஸ். அதே மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்கானிக்காக இருக்குது, நாங்கள் வந்து இந்த குங்குமாத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சீரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப எல்லோயிஷாக ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஃபேஸுமே டக்குன்னு பார்க்கும்போது அவங்க ஃபேஸே ஒரு எல்லோவாக மாறிடுது. இது என்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்ம ஜென்ரலாக இப்போ நான் பார்த்ததுனால அது கேட்குறேன். ஸோ இது எந்த மாதிரியான டிஃபெக்ட்லாம் நம்மளோட ஸ்கின்ல வந்து ஏற்படும் டாக்டர்? சீரம்னாலே வந்து இட் இஸ் நாட் ஆயில். ஆயில் ஆன் ஆயில் அப்படின்னா அது வந்து ஆயின்ட்மெண்ட்டாக மாறிடும். வாட்டர் ஆன் ஆயில் அப்படின்னா அது க்ரீமாக மாறிடும். ஸோ சீரம்ங்கிறது வாட்டர் ஆன் வாட்டர். இட் இஸ் அ வெரி தின் கன்சிஸ்டன்சி. அப்படி இருக்கிறது பேர் தான் சீரம். ஓகே. ஸோ இதில் ஆயிலெலாம் மிக்ஸ் பண்ண முடியாது. சின்ஸ் ஐ எம் அலோபதிக் டாக்டர், ஐ எம் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் டு டாக் அபவுட் அலோபதி. என்னோட பெஸ்ட் ஆஃப் நாலேஜ் வந்து இட் டிட்டர்மைன்ஸ் ஒன்லி அலோபதி. ஸோ ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ்லேயும் ஆயுர்வேதிக் இதையும் வந்து ஐ வுடன்ட் பி த ரைட் பர்சன் டு கமெண்ட் அப்படின்னு சேஃபாக சொல்லிடலாம். பட் இப்போ மார்க்கெட்டில் என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இப்படி வாங்கலாம், இதுவுமே ஒரு ஆயில் தான், இதுவும் உங்களுக்கு ஒரு சீரம் தான். எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பூம்.
நீங்கள் ஆர்கானிக் நேச்சுரல் டிரைவ் ஃப்ரம் அ பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக வந்து எவ்ரிபடி வில் பை இட். இப்போ கிளைகாலிக் ஆசிட் பீல் அப்படின்னா கிளைகாலிக் ஆசிட் எதுலேருந்து வருது தெரியுமா? கரும்புலேருந்து வருது. ஓகே. ஸோ தட் இஸ் ஆல்சோ நேச்சுரல். இப்போ சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னா வில்லோ பார்க் அப்படிங்கிற ஒரு வில்லோ அந்த மரத்தோட பார்க்லேருந்து எடுக்கிறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ நேச்சுரல். ஸோ எல்லாமே வந்து இப்போ க்ரூட் ஆயில் நேச்சுரல் தான், அதை எடுத்து நம்ம வண்டிக்கு யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ எவ்ரி திங் நீட்ஸ் அ பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் அன் என்ஜினியரிங் அண்ட் ப்ராசஸ். ஸோ அதுதான், ஏன்னா நிறைய பேஷண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி லாட் ஆஃப் பேர் தெரியாத, பர்சன்டேஜ் தெரியாத, இன்க்ரீடியன்ட் என்ன லிஸ்ட்டுனே தெரியாத சின்ன சின்ன டப்பியில் வந்து ஆன்லைனில் 5000 6000 கொடுத்து வாங்கிடுறாங்க. தே ப்ராமிஸ் அ லாட் ஆஃப் வைட்னிங் எஃபெக்ட், நைட்டில் போடுங்க சீரம். நீங்கள் அதை தான் நீங்கள் கேட்க வரீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வென் தெர் இஸ் நோ இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் இதுங்கும்போது நமக்கு தெரியவே தெரியும். வென் யூ அப்ரோச் மீ, இப்போ வந்து ஒரு நேச்சுரல் சீரம் போட்டு வெளியே வரீங்க, ஒரு க்ரீம் போட்டுட்டு, இது என்ன யூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியவே வந்து அங்கே இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் கூட இருக்காது. நான் உங்களை எப்படி கவுண்டர் பண்ணி எப்படி ட்ரீட் பண்ண முடியும் அந்த டேமேஜ் ஸ்கின்னை? ஸோ ஆல்வேஸ் மேக் ஷூர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கிற ஒரு ஃபுல் கம்ப்ளீட் இது இருக்கணும். ஹாவ் அன் ஒப்பீனியன் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட். ஸோ டோன்ட் டேக் அ ரிஸ்க். ஏன்னா ஒரு தடவை நம்மளோட ஸ்கின் பேரியரை டேமேஜ் பண்ணிட்டோம் வித் ஆல் திஸ் நீங்கள் சொல்கிற ஸோ கால்ட் ஆர்கானிக் க்ரீம்ஸ் அண்ட் இது பண்ணிட்டோம், டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரெக்கவர் பண்ணுறதுக்கு குட் 6 months ஆகிடும் நம்மளுடைய ஸ்கின் ஆஃப் கலருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையை தீர்க்கிறதுக்குள்ளே இட் பிகம்ஸ் அ லாட் ஆஃப் இது. ஸோ கீப் இட் வெரி 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 சிம்பிள். ரொம்ப நிறைய போடாதீங்க. ஈவன் இஃப் இட்ஸ் அ நார்மல் அலோபதிக் சீரம்னாலும் அதிகமாக லேயரிங் பண்ணாதீங்க. கீப் இட் வெரி மினிமல். ஓகே. மேக்ஸிமம் ஒரு 3 ட்ராப்ஸ் அண்ட் வி கேன் ஜஸ்ட் அப்படி பண்ணலாமா? சீரமே வந்து நான் நிறைய சீரம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். காலையில் ஒன்று, ராத்திரி ஒன்று. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த குவான்டிட்டி. சீரம் வந்து ரொம்ப கம்மி தான், ஒரு 2 பம்ப் தேவை போதுமே. ஸோ கண்ணை சுற்றி, வாய் சுற்றி, உங்களுடைய கழுத்தெல்லாம் வந்து கழுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் யுவர் சென்சிட்டிவ் ஏரியாஸ் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ வி ஆர் நேச்சுரலி யூசிங் ஃபோர்ஹெட், ஷீக்ஸ் அண்ட் யோர் நெக். ஸோ இதுக்கு 2 பம்ப் தாராளமாக போதும். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த குவான்டிட்டி, ஐம் டாக்கிங் அபவுட் த வெரைட்டி ஆஃப் சீரம்ஸ். ஒரு பெரிய வந்து ஒரு புஃபே ஆஃப் சீரம்ஸ் போடணுங்கிறது அவசியம் இல்லை. 20 ஸ்டெப்ஸ் வேண்டாம். ஆமாம், கீப் இட் 3 steps அவ்வளோதான். ஸோ உங்களுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்துட்டு, ஆக்னேயோ இல்லை ஒரு பிக்மெண்டேஷன் இருந்தால் அதுக்கேற்ற சீரம் மட்டும் வி கேன் ஸ்டாப் இட் தேர். ஓகே. அண்ட் இப்போ மார்க்கெட்டில் பார்க்கும்போது ப்ரைமருமே சீரமாக இருக்குது. உங்களோட விங் லைன் வந்து ரொம்ப வெளில தெரியாது, பிளர் ஆகிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ பீப்புள் ஆட்டோமேட்டிக்காக அதை போய் வாங்குறாங்க. இதனால் அந்த ஏதாவது ஸ்கின்ல வந்து அலர்ஜிக்கு ஏதாவது ஆகுமா? மோஸ்ட்லி ப்ரைமர்ஸ் வந்து தே ஆர் அ வெரி குட் காம்பனன்ட் பிஃபோர் அப்ளைங் யோர் மேக்கப். ஸோ நமக்கு பேஸ் ரைட்டாக இருந்தால் தான் மேக்கப் வந்து ரொம்ப நேரம் நிற்கும். ஸோ நிறைய ஹைட்ரேட்டிங் ப்ரைமர்ஸ் இருக்குது அண்ட் தெர் ஆர் மேட்டிஃபைங் ப்ரைமர்ஸ். ஸோ நம்மளோட கிளைமேட் படி யூஸ் பண்ணிக்கிட்டா பெட்டர். ஸோ இஃப் யூ ஆர் இன் அ கோல்ட் கிளைமேட், சே நீங்கள் ஒரு ஹில்ஸில் ஒரு கொடைக்கானலில் இருக்கீங்க, யூ ஃபார் ஈவெண்ட் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹைட்ரேட்டிங் சீரம்ஸ் அண்ட் ஹைட்ரேட்டிங் ப்ரைமர்ஸ் வில் டூ அ குட் ஜாப் டு ஹோல்ட் ஆன் டு யோர் மேக்கப். இப்போ சென்னையில் காலையில் வந்து நீங்கள் ஒரு ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல மேட்டிஃபைங் ப்ரைமர் போட்டிங்க அப்படின்னா ஒரு மேட்டிஃபைங் போடும்போது ரொம்ப நேரம் நிற்கும். ஸோ இதில் டைமெத்திகோன்கிற இன்க்ரீடியன்ட் இருக்கும். ஸோ திஸ் வில் ஜஸ்ட் பிளர் யோர் இது எல்லாமே டெம்பரரி, தே ஆர் நாட் ட்ரீட்மெண்ட்ஸ். அன்னைக்கு நீங்கள் மேக்கப் போட்டு கலைக்கிற வரைக்கும் தட் வில் கிவ் யூ அ பிளர்ட் எஃபெக்ட். உங்கள் போர்ஸ் மேலெல்லாம் வந்து இட் வில் கோ ஃபில் இட் அந்த இடத்துல. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு ஸ்மூத் லேயர் கொடுக்கும். இது இட்ஸ் நாட் அ ட்ரீட்மெண்ட், இட்ஸ் அ மேக்கப். அது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் as long as you're going to remove your makeup in the night and sleep. ஓகே. நம்ம இப்போ வந்து ஃபேஸ் சீரம் பற்றி பார்த்தோம். இதே மாதிரி ஹேருக்குமே சீரம்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில சீரம்ஸை வந்து ஸ்கேல்பில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியாமல் ஸ்கேல்பில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் முடி கொட்டுறது அப்படிங்கிறாங்க. இது ஒரு ப்ராப்ளம். இதனால முடி கொட்டுமா? சீரம்லேயே ஹேர் சீரமில் வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து மேலாக குளிச்சுட்டு வந்துட்டு அந்த செமை ட்ரையாக யூஸ் பண்ண அந்த சிக் இல்லாமல் ஃப்ரிஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறது பேர் ஒரு சீரம். இன்னொன்று வந்து முடி வளர்கிறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது வந்து இன்னொரு விதம். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் see the ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்காக முடிக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ 2-3 வகை இருக்குது. ஒன்றில் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து மினாக்சிடில் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ இந்த மினாக்சிடிலோட வேலை என்ன அப்படின்னா, முடி வேரில் போய் முடிக்கு போகிற பிளட் ஃப்ளோவை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். அது கொஞ்சம் டைலேட் பண்ணி கொடுக்கும்போது மோர் நியூட்ரியன்ஸ், நல்ல ஹேர் க்ரோத். ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 1 ml இந்த மார்னிங், 1 ml இந்த ஈவினிங் அக்கார்டிங் டு யுவர் கிரேட் ஆஃப் தின்னிங் அப்படின்னு நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். இது வந்து ஒரு 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 பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் இது யூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் பர்டிகுலர்லி ஃபார் த ட்ரீட்மெண்ட். இதை போய் வந்து ஹேரில் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, அதில் பாயிண்டே இல்லை. ஸோ திஸ் இஸ் ப்ரைமரிலி ஃபார் யுவர் முடி வேருக்காக.
ஸோ இன்னொன்று வந்து என்ன, இது மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, நிறைய ப்ரோட்டீன், பெப்டைட்ஸு, இன்னொன்று வந்து கெஃபைன் பேஸ்ட் சீரம், இதெல்லாமே வந்து முடி வேர்க்க கொடுப்போம் அப்பார்ட் ஃப்ரம் யோர் மினாக்சிடில். ஸோ திஸ் இஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட். வென் யூ டாக் அபவுட் த அதர் சீரம், சிக்கு இல்லாமல் இருக்குது, அது வந்து குளிச்சுட்டு வந்தோன்னே அந்த நான் ஸ்டிக்கியாக நம்ம ஆயில் இப்போ பெரும்பாலும் யூஸ் பண்ண வேணாம்னு அட்வைஸ் பண்ணும்போது, ஒரு ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குது, நம்ம ஹேரில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது இந்த சீரம்ஸ் யூஸ் பண்ணும்போது தட் இஸ் எஸ்பெஷலி ஃபார் த ஷாஃப்ட் ஆஃப் த ஹேர், அது ரூட்டுக்கு கிடையாது. ஸோ தோஸ் ஆர் ஃபார் ஃப்ரிஸ். அண்ட் அதே மாதிரி மார்க்கெட்டில் பார்க்கும்போது இந்த ரோல் ஆன் மாதிரி இருக்குது, இந்த முடி வளரும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீரம்ஸ் எல்லாமே ரோல் ஆனில் வந்து இருக்குது. அது நிஜமாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? ஸோ நாங்கள் கொடுக்குற சீரம்ஸே வந்து 2 விதத்தில் வரும். ஒன்று வந்து ஸ்ப்ரேஸாகவும் வரும், இன்னொன்று வந்து அவங்களே ட்ராப்பர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த 1 ml கணக்கு எடுத்துகிட்டு we can just use it as a dripper and just lightly massage it. இதே மாதிரி வந்து ரோல் ஆன்ஸ்லேயும் வருது. உங்களுக்கு 1 ml வந்து இது பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் சின்ன சின்ன வயல்ஸாகவும் வருது. ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் வேஸ் டு டெலிவர் த சீரம். ஸோ இதனால ஒன்றும் பிரச்சனை, as long as you're using the right serum and right percentage. ஓகே, இப்போ சீரமில் பார்த்தோம் அப்படின்னா ரோஸ்மெரி இருக்குது, ஸோ அதனால உங்களுக்கு முடி வளரும், ஆஃப்டர் டேக்கிங் அ ஷவர் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியலி இட்ஸ் ஹெல்ப்? When we talk about rosemary, actually இது ஒரு பெரிய ட்ரெண்டிங்கான ஒரு இது இருக்குது. There are a lot of studies வந்து supporting rosemary oil. To an extent it helps and promotes in எப்படி டீ ட்ரீ ஆயில் வந்து கொஞ்சம் ஆக்னேக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கோ, நாட் ஆன் அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட். ரோஸ்மெரிக்கு ஒரு சின்ன ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு டெண்டன்சி நிஜமாவே இருக்குதான். ஹேர் வாஷ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது, முன்னாடி ஒரு 20 minutes அதை ஆயில் ஃபார்மில் தான் யூஸ்வலி வரும். ஸோ அதை யூஸ் பண்ணுறது வந்து காமன், இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம வந்து ஹேரை பற்றியும் பேசணும், ஸ்கின் பற்றியுமே பேசணும். இப்போ எல்லாருமே ஒரு ட்ரெண்டில் இருக்காங்க, இதெல்லாம் வாங்கினா நம்ம ஃபேஸ் நல்லாயிடும், இதெல்லாம் போனால் நம்ம ஹேர் வந்து சூப்பர் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒரு ஸ்கின்னையும் ஹேரையும் வந்து ரொம்ப பாதிப்புலாக்கும்? நீங்கள் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி கரெக்ட். இப்போ ஒரு ட்ரெண்ட் அப்படி தான். வென் வி சி அ லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய சோஷியல் மீடியா இன்ஃபர்மேஷன்ஸ் கன்சியூம் பண்ணும்போது நமக்கே ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு இமோஷன்ஸ் தான். இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களே, இவ்வளோ விஷயங்கள் தன்னை பார்த்துக்கிறதுக்கு பண்ணுறாங்க, நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து எல்லாருக்குமே இப்போ வந்து காமன். வி சி அ லிட்டில் பிட் இன்க்ரீஸ் இன் லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் கம்மிங் இன். இதெல்லாம் வந்து கேட்குறேன், நான் என்ன சீரம் யூஸ் பண்ணலாம், நைசினமைட் வேணும் எனக்கு, அவங்களே வாங்கிட்டு வர இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன ஸ்கின் கன்சர்னை அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். எடுத்தோடனே இந்த இதுல கிவன் பண்றது வந்து நாட் ரைட். பேசிக்காவே ரொம்ப சின்னதா அன்காம்ப்ளிகேட்டடா சிம்பிளா வச்சுக்கோங்க உங்க ஸ்கின் கேர் ரொட்டீனை. இந்த கிளென்சர், மாய்ஸ்சரைசர் அண்ட் ஒரு சன்ஸ்கிரீன் இருக்கான்னு பாருங்க. நீங்க கொஞ்சம் ஒரு 40 வயசு, ஒரு 40 கூட இல்லை, ஒரு லேட் 30s கிட்ட போறீங்க, ஒரு ஏர்லி 30s போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் ஒரு ரெட்டினால் பேஸ்ட் க்ரீம்ஸும் சீரம்ஸும் ஆரம்பிக்கிறது இட்ஸ் அ வெரி வெரி குட் திங். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து சின்ன சின்னதாக புகுத்துறது ரொம்ப முக்கியம். அண்ட் யோர் ஹேருக்குமே அதுதான். ஸோ ஜெனட்டிக்காகவே வந்து நமக்கு ஒரு பால்டிங் நம்மளோட ஃபேமிலியில் இருக்குது, ஒரு தின்னிங் இருக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற நம்ம ஹேர் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறதும் சில டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தான் வந்து வி ஷுட் டூ. எடுத்தோடனே வந்து என்ன ஏதுன்னே தெரியாமல் ஒரு சீரம் வந்து யூஸ் பண்ணுறதும், கீப்பிங் வெரி எலாபரேட் ஸ்கின் கேர் ரொட்டீன் யாரையுமே ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. முக்கியமாக வந்து நம்ம டயட்டும் நம்ம லைஃப் ஸ்டைலும் நல்லா இருக்கா அப்படிங்கிறது தான் நீங்கள் செக் பண்ண. அதெல்லாம் தான் நம்ம கையில் இருக்குது, நாட் டு ஸ்டார்ட் அ மெடிக்கேஷன் ஆன் ஆர் ஓன். ஸோ இது ஓவர்வெல்ம் ஆகி இந்த ட்ரெண்டில் கிவன்லாம் பண்ணாதீங்க. சிம்பிளாக வச்சுக்கோங்க, என்ன தேவையோ அதை மட்டும் இன்க்ளூட் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்கின் கேர் ஆகட்டும், உங்கள் ஹேர் கேர் ரொட்டீனில். ஹாவ் அ வெரி வெரி குட் நியூட்ரிஷியஸ் டயட், ரெண்டுக்குமே அதான் காமனாக ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் இஸ் ஆல். ஓகே, ரீசெண்டாக ஒரு விஷயம் படித்தேன், சீரம் தப்பாக யூஸ் பண்ணதுனால ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப தின் ஆயிடுச்சு ஸ்கின் அப்படின்னாங்க. இது உண்மையாக நடக்குமா டாக்டர்? சீரம் வந்து அதான் இப்போ ஒரு பொட்டன்ட்டான ஒரு வைட்டமின் சி சீரமோ இல்லை ஒரு கிளைகாலிக் ஆசிட் பேஸ்ட் ஒரு ஆசிட் இருக்க சீரமோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ராத்திரி யூஸ் பண்ணுற சீரமாக காலையில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது
சிவியர் டேமேஜ், அதுவும் நம்ம ஊருக்கு நம்ம விதமான ஸ்கின்னுக்கு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி தின்னிங் நடக்குது அப்படின்னா அது ஸ்டீராய்டாக தான் இருக்கும். ஸ்டீராய்டுக்கு தான் அந்த தன்மை, அதாவது வெங்காயம் உரிக்கிற மாதிரி அந்த தோலை லேயர் லேயராக உரிச்சு கொடுக்கறது வந்து உரிக்க உரிக்க அப்படியே பிங்காக மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த தன்மை வந்து மோஸ்ட்லி ஸ்டீராய்டுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இம்ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் சீரம், ஏன்னா நம்ம முதலே சொன்ன அது ஒரு இது மாதிரி நியூக்ளியர் பாம் மாதிரி, சரியாக யூஸ் பண்ணால் குட், இல்லைன்னா வந்து there will be a destructive effect கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஓகே. ஸோ தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.